பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். நம் தேவனுடைய விலகாத கிருபையின் கரம் நம்மோடு கூட நம்மை நடத்துவதாக. பிரியமானவர்களே, இன்றைக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து நாம் தியானித்து ஜெபிக்கலாம். 2 சங்கீதம் 11 வசனம். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்போது மனிதனிடத்திலே குறைந்து போனதோ அன்றைக்கே பாவமும் சாபமும் பெருக ஆரம்பித்து விட்டது. நம் ஆண்டவர் தாயை போல அன்புள்ள தேவன் தான், தகப்பனை போல சுமக்கிற ஒரு தெய்வம் தான். ஆனால் அவரை பட்சிக்கிற அக்னி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பரலோகத்தில் 24 மூப்பர்களும் தங்கள் தலையில் இருக்கிற கிரீடங்களை எடுத்து தரையில வைத்து முகம் குப்புற விழுந்து அவரை பணிந்து கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். கேருபீன்கள் 2 சட்டையினாலே முகத்தை மூடிக்கொண்டு 2 சட்டையினாலே கால்களை மூடிக்கொண்டு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி அவரை ஆராதிக்கிறதை பார்க்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த வார்த்தை கேட்க நம்மிடத்திலே பயத்தோடு தேவனை சேவிக்கிற அந்த சுவாபம் காணப்படுகிறதா? எத்தனை பேர் கர்த்தரை ஆராதிக்க சரியான நேரத்துக்கு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறோம்? ஆண்டவர் நமக்காய் காத்திருப்பார், தேவாதி தேவனை ஆராதிக்க நான் போகிறேன் என்ற பயமும் நடுக்கமும் நம்மிடத்திலே காணப்படுகிறதா? ஆராதிக்கிற ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டு நாம் செய்கிற காரியங்கள் தேவனுக்கு முன்பாய் நம்மை பயமுள்ளவர்களாய் காட்டுகிறதா? உங்கள் இருதயத்தை ஒரு விஷயம் கேட்டு பாருங்க. உலக பிரகாரமான வேலைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எவ்வளவு சரியான நேரத்துக்கு செல்லுகிறோம். ஆனால் தேவ சமூகத்துல பயத்தோடு காணப்படுவதில் நாம் தவறி போகிறது நிமித்தமாக தான் நம்முடைய வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் இவ்விடமா ஆசீர்வதிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. நம் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அவருக்கு முன்பாய் பயத்துடனும் நடுக்கத்துடனும் அவரை சேவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். சர்வ வல்லமை உள்ள தேவன், அண்ட சராசரங்களை உருவாக்கினவர், நியாயம் தீர்க்க வரப்போகிற நியாயாதிபதிக்கு முன்பாய் நாங்கள் நிற்கிறோம் என்ற பயமும் நடுக்கமும் உங்களிடத்திலே காணப்படாவிட்டால் கர்த்தர் நிச்சயமாய் சொல்லுகிறேன், நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அவர் விரும்புகிறார். பயத்தோடு ஒரு சமூகத்திலே ஆலயத்துக்கு போகும்போது ஒரு நடுக்கம் இருக்க வேண்டும், உள்ளத்துல ஒரு பயம் இருக்க வேண்டும். சர்வ வல்லவரை ஆராதிக்க போகிறேன், நான் பரிசுத்தமுள்ளவனாய் தேவன் விரும்புகிற ஒரு மனிதனாய் அவர் சமூகத்துல நிற்க வேண்டும் என்கிற உணர்வு உள்ளத்திலே உண்டாகுமானால் நமக்குள்ள இந்த பயமும் உண்டாகும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதி சீக்கிரம் வரப்போகிறார். பயத்தோடு கூட அவர் சமூகத்திலே காணப்படுவதற்கு நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் செய்கிற அசட்டை, நாம் பண்ணுகிற உதாசீனம் தேவ சமூகத்திலே நாம் நிற்கும் பொழுது அது கர்த்தருடைய பார்வையிலே அருவருப்பானதாய் காணப்படும். என் அன்பு தேவ பிள்ளையே, நீங்கள் எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்தில் நிற்கிறீர்களோ, அவர் சமூகத்துக்கு வருகிறீர்களோ, உள்ளே ஒரு பயம் இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு முன்பாய் ஒரு நடுக்கம் இருக்க வேண்டும். சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாய் நான் நிற்கிறேன் என்கிற அந்த பயமும் நடுக்கமும் நமக்குள்ள இருக்க வேண்டும். யோவான் ஆண்டவரை பார்த்தவுடன் செத்தவனை போல வீழ்ந்தான் என்று வேதம் சொல்கிறது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவரை சேவிக்க தேவன் விரும்புகிற காரியம் அதுதான். அப்படிப்பட்ட பிள்ளைகள் வாழ்க்கையில நிச்சயமாய் ஆண்டவர் ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை வைப்பார். நீங்களும் நானும் அப்படி வாழும்போது நம்மையும் கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். தேவ கரத்துல ஒப்பு கொடுப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல தேவன், பயத்தோடும் நடுக்கத்தோடும் சேவிக்க கர்த்தாவே உமக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்கு போதியும். இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.